என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் மிகுந்த நெருடலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனால் இன்று அம்மா சொல்கின்ற இந்த 2 உயிரினங்களும் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வருகிறது என்றால் அதை நீ சற்று கவனித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உயிரினங்கள் உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம். இது வருவதனால் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்ற அர்த்தம் கிடையாது. உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அது வந்து உனக்கு உணர்த்துகிறது என்று அர்த்தம். என் குழந்தையே, நாம் எதுவுமே தெரியாமல் இருப்போம். ஆனால் உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி அந்த உயிரினம் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு நினைவுபடுத்தும். ஓ, இது வருவதனால் நம் இல்லத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று உனக்கே நினைக்க தோன்றும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? அதனால் அப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த 2 உயிரினங்களை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களினால் மனமுடைந்து காணப்படுகின்றாய். அடுத்தது என்னவென்று யோசிக்க முடியவில்லையே என்று நினைத்து வருத்தப்படுகின்றாய். இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு நினைத்து நினைத்து மனதளவில் வேதனைப்படுகின்ற அளவில்தான் இருக்கின்றதே தவிர எதை நினைத்தும் சந்தோஷப்படுகின்ற சூழ்நிலை உனக்கு இல்லை என்று வருத்தப்படுகின்றாய். இந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக கடந்து வர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோராலும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்துவிட முடியாது. ஆனால் நீ இந்த நிலையிலாவது இருக்கிறாயே என்று எண்ணி சந்தோஷப்படு. இந்த நிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்த உன் தாயானவள் எனக்கு எப்பொழுதுமே நீ நன்றி சொல்லி பழகு. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் தெய்வம்தானே செய்கிறது என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். தெய்வத்தை தாண்டி இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை மட்டும் நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மாற்றங்கள் எல்லாமுமே சரியாக உனக்கு நடக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சிந்திப்பதை விட நடந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுத்தது என்று நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் அம்மா கொடுத்து விட்ட பொழுதும் கூட சில விஷயங்கள் உன் மனதை அவ்வப்பொழுது நெருடிக்கொண்டே இருக்கின்றது. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை மிகுந்த மனவேதனை கொண்டு வாழ்க்கையின் உச்சத்தை தொட முடியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்காக என்றும் இந்த வராகி உடனிருந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரம் என்ற ஒன்று வரும்பொழுது என் குழந்தையே, நீ முதலில் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை சட்டென்று பெற்றுவிடு. ஏனென்றால் உனக்கு கெடுதலை நினைப்பவர்களை விட இது உனக்கு நடந்துவிடக்கூடாது என்று பொறாமைப்படுகின்றவர்கள் ஏராளம். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏராளம். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வினை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள். ஒருவேளை உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த 2 உயிரினங்களினுடைய நடமாட்டம் இருந்துவிட்டது என்றால் அப்பொழுதே உன்னுடைய கேள்விக்கு பதிலும் கிடைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய கேள்விக்கான பதில் இந்த வாழ்க்கையில் உனக்கு இது நாள் வரையிலும் எப்பொழுதுமே கிடைத்ததில்லை. ஆனால் உன்னுடைய நல்ல எண்ணங்களால் அது இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதுதான் உண்மை.
இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையை கண்டு மனநிறைவான ஒரு மகிழ்ச்சியை பெற முடியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்ற தருணத்தில் உன்னுடைய பிரச்சனைகளை உணர்த்திய இந்த 2 உயிரினங்களை பற்றியும் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, முதலாவதாக தவளை. தவளையானது உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வருகிறது என்றால் யாருக்கோ நோய்கள் இருக்கிறது என்ற அர்த்தம், அல்லது இனிமேல் வரப்போகிறது என்ற அர்த்தம். அது பெரிய அளவிலா சிறிய அளவிலா என்பது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்களின் உடல்நிலையை பொறுத்தது. எதுவாக இருந்தாலும் யாரோ ஒருவருக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நோய்கள் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும். நான் எதனால் இவ்வளவு உறுதியாக சொல்கின்றேன் தெரியுமா? என் பிள்ளையே, தவளையானது அவ்வளவு எளிதில் எல்லோர் இல்லத்திற்குள்ளும் நுழைந்து விடாது. ஏனென்றால் அதன் இருப்பிடம் அது கிடையாது. அது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். நிலத்தில் அதற்கு கிடைக்கின்ற நேரங்களை பயன்படுத்தி கொண்டு மற்றதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிடும். ஆனால் இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய இல்லத்திற்குள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அங்கே நிச்சயமாக சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு வேறு விதமாக உணர்த்துவதற்காகத்தான் அது வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ பட்ட உன்னுடைய கஷ்டங்களுக்கும் நீ அனுபவித்த உன்னுடைய வேதனைகளுக்கும் நோய்கள் அதிகமாக இருக்கின்றது என்று நீ சிந்திய கண்ணீருக்கும் இதுதான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இதை எந்த சூழ்நிலையிலும் உன் இல்லத்திற்குள் அனுமதித்து விடாதே. அது மட்டும்தான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரே வழியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இரண்டாவதாக, வௌவால். வௌவால் உன் இல்லத்திற்குள் வந்து வட்டமிட்டு செல்கிறது என்றால் நிச்சயமாக அங்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். எல்லோருமே அவரவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது மிக பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. சிறு சிறு சண்டைகள், சச்சரவுகள், குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவது என்று தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருப்பது. இத்தனை நாளும் நாம் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் தீரப்போகின்ற தருணத்தில் இப்படி இந்த 2 விஷயங்களும் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது அங்கே கெடுதல் நடக்கிறது என்பதனை அது உணர்த்துகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை, நீ இதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும். உனக்காக உன் அம்மா இந்த விஷயத்தை சொல்வதற்கு என்ன காரணம்? குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அதற்கு காரணம் தெரியாமல் தவிப்பாயல்லவா? அப்படியானால் என் பிள்ளையே, இந்த 2 உயிரினங்களும் வந்தால் இந்த விஷயம் இருக்கிறது என்பதனை நீ உறுதி செய்து கொள்ளலாம். வௌவால் எப்பொழுதுமே பாலடைந்த வீட்டில் அதிகமாக தங்கி இருக்கும். நன்றாக இருக்கின்ற ஓர் இல்லத்திற்குள் அது நுழைகிறது என்றால் இந்த இல்லத்தை பாலடையச் செய்வேன் என்பதனை அது உணர்த்துவதாக அர்த்தம். இதுவெல்லாம் ஒரே ஒரு முறை நடந்திருந்தால் சட்டென்று எந்த முடிவுகளை எடுத்து விடாதே. அடிக்கடி இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். அடிக்கடி இந்த மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அப்படி நடந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் பொருந்தும் என்பதனையும் புரிந்து கொள். என்றோ ஒரு நாள் வந்தது, அதன் பிறகு வரவே இல்லை என்பதெல்லாம் இங்கு கணக்கில் கிடையாது. தொடர்ச்சியாக அடிக்கடி வந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் நான் சொன்னது போல நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் இது போன்ற உயிரினங்கள் உன்னை தேடி வரும் பொழுதும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையினை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். இத்தனை நாளும் நீ விதித்த உன்னுடைய பிரச்சனைகள், இத்தனை நாளும் நீ ஏற்றுக்கொண்ட கஷ்டங்கள் என்று இவையெல்லாமும் உன்னை விட்டு நீங்க இந்த உயிரினங்கள் உன் இல்லத்திற்குள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் செய்துவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்.
என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.